வணக்கம். இந்த பிரத்யேக விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச வரலாற்றை அலச போறோம். நம்மோட விதிய, காலத்தை, ஏன் நம்ம கர்மாவை கூட தீர்மானிக்கிற அந்த 9 மாபெரும் பிரபஞ்ச சக்திகள் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு காவியம் தான் இது. கொஞ்சம் கூட போர் அடிக்காம இந்த பிரபஞ்ச ரகசியங்களை ரொம்பவே சுவாரஸ்யமா நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். படைப்போட ஆரம்ப காலத்துல எங்கும் இருள் மட்டுமே இருந்துச்சு. காலமில்ல, பகலில்ல, இரவில்ல, எந்த உயிர்களும் இல்ல. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு முடிவற்ற, இருண்ட, காலமே இல்லாத ஒரு மாபெரும் வெற்றிடம். அந்த மர்மமான நிலையில தான் பிரம்மா தன்னோட படைப்பையே தொடங்குறாரு. அப்படியே ஒண்ணுமே இல்லாத ஒரு சூனியத்திலிருந்து மெதுவா வெளிப்படுற ஒரு பிரபஞ்ச காட்சி நினைக்கும் போதே சிலிர்க்குதுல்ல. சரி, இப்போ பாகம் 1, பிரபஞ்சத்தின் ஒழுங்கு. அதாவது படைப்போட ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம். இந்த படைப்போட பரிணாமம் எவ்வளோ லாஜிக்கா அமைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். முதல்ல அந்த இருண்ட வெற்றிடத்துல ஆரம்பிச்சு அப்புறம் பஞ்சபூதங்கள் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் மனிதர்களோட வாழ்க்கை, காலம், கர்மா, விதி இதெல்லாம் சரியா நிர்வகிக்க ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. அந்த கர்ம விதிகளுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த 9 வானசக்திகள், அதாவது நம்ம நவகிரகங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ நேர்த்தியா பிளான் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. அடுத்து பாகம் 2, சூரியனும் சந்திரனும், ஒளியும் மனமும். இவங்க 2 பேரோட பிறப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிங்க. பிரம்மாவோட நெற்றிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பந்தா பிறந்தவர் தான் சூரியன். இந்த உலகத்துக்கே முதல் வெளிச்சமா, உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமா அவர் மாறினார். ஆனா சந்திரன் அப்படி இல்ல. அத்ரி மகரிஷி செஞ்ச யாக தீயிலிருந்து ரொம்பவே அமைதியான முறையில ஒரு குளிர்ந்த வெள்ளி ஒளியா சந்திரன் தோன்றினார். சூரியன் உயிருக்கும் வெளிச்சத்திற்கும் ஆதாரம்னா, சந்திரன் நம்ம மனிதர்களோட மனசையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துபவர். ஒரு பக்கம் தகதகக்கும் நெருப்பு, இன்னொரு பக்கம் அமைதியான குளிர்ச்சி. செம்ம கான்ட்ராஸ்ட் இல்லையா? இப்போ பாகம் 3, செவ்வாயும் புதனும், வீரமும் அறிவும். இந்த 2 தெய்வங்களோட தோற்றமும் எப்படி நேர்மாறா இருக்குன்னு பாருங்களேன். பூமாதேவி சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சப்போ பூமியிலிருந்து ஒரு எரிமலை வெடிச்சு சிதற மாதிரி ஒரு சிவப்பு நிற தீப்போரிலிருந்து மாபெரும் போர்வீரனா பிறந்தார் செவ்வாய். அவர் தைரியத்தோட உச்சம். ஆனா புதன், அவர் தோன்றும் போதே அவரை சுத்தி பழங்கால வேத எழுத்துக்கள்லாம் காத்துல மிதந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு அழகான பச்சை நிற ஒளியோட அறிவுக்கும் கல்விக்கும் அதிபதியா அவர் உருவெடுத்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் தீப்பழம்பான ஆக்ரோஷம், இன்னொரு பக்கம் மிதக்கும் வேதங்களோட ஆழமான அறிவு. அடுத்து பாகம் 4, குருவும் நீதிபதியும், ஞானம் மற்றும் கர்மா. இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருந்த வழிகாட்டிகளை இது எப்படி ஒப்பிடுது அப்படிங்கிறது தான். அங்கிரச முனிவரோட மகனான குரு பகவான் தேவர்களுக்கு குருவாகி நல்லொழுக்கத்தையும் ஞானத்தையும் சொல்லிக் கொடுத்தார். ஆனா அதே சமயம் பிருகு முனிவரோட மகனான சுக்கிரன் அசுரர்களுக்கு குருவாகி செல்வம், காதல், அப்புறம் மாயாஜால சக்திகளுக்கு அதிபதியானார். ரெண்டுமே வெவ்வேறு வகையான ஆற்றல்கள், முற்றிலும் மாறுபட்ட வழிகாட்டல்கள். சுக்கிரனோட அல்லப்பரிய மாயாஜால சக்தி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் மிருத சஞ்சீவினி. ஒரு இருண்ட மர்மமான காட்டுல சிவபெருமானை வேண்டி சுக்கிரன் செஞ்ச கடுமையான தவத்தோட பலனா இந்த சக்தி அவருக்கு கிடைச்சது. இறந்தவங்களை கூட திரும்பவும் உயிரோட கொண்டு வர்ற இந்த அபூர்வமான மந்திரம்தான் அசுரர்கள் மத்தியில அவரை வெல்லவே முடியாத ஒரு மாபெரும் சக்தியா மாத்துச்சு. நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச கர்மத்துக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கணும். இந்த வார்த்தைகள் எவ்வளோ ஆழமானது பாத்தீங்களா? சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்த சனி பகவான் தன்னோட கண்களை திறந்த அந்த முதல் நிமிஷம் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நடுநடுங்கி போச்சு. ஏன், அவரோட அப்பா சூரியனே அந்த பார்வையை கண்டு அதிர்ந்து போயிட்டார். யாருக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம ஒவ்வொரு உயிரோட கர்மாவையும் தீர்மானிக்கிற இறுதி நீதிபதியா சனி பகவான் உருவெடுத்தார். இவர்தான் கர்மாவோட சுப்ரீம் ஜட்ஜ். சரி, இப்போ கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. பாகம் 5, பார்க்கடல் மற்றும் கிரகணம், அமிர்தத்தின் கதை. அடுத்தடுத்து நடந்த இந்த பிரம்மாண்டமான ஆக்ஷன் காட்சிகளை பாருங்களேன். தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்ப கயிறா வச்சு பார்க்கடல கடைஞ்சாங்க. அப்போ மரணத்தை வெல்லும் அமிர்தம் இருக்கிற அந்த பொற்கலசம் வெளியில வருது. அந்த நேரம் பார்த்து ராகு அப்படிங்கிற அசுரன் ஒரு தேவன் மாதிரி மாறுவேஷம் போட்டு அந்த அமிர்தத்தை குடிச்சிருவான். ஆனா அவனோட வேஷத்தை நம்ம சூரியனும் சந்திரனும் கரெக்டா கண்டுபிடிச்சு காட்டி கொடுக்க மகாவிஷ்ணு தன்னோட சுதர்ஷன சக்கரத்தால ராகுவோட தலையை அப்படியே துண்டிக்கிறாரு. நிஜமாவே இது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குல்ல. தலை வெட்டுப்பட்டாலும் ராகு சாகல. ஏன்னா அவன் தான் அமிர்தத்தை முழுங்கிட்டானே. அதனால அவனோட வெட்டப்பட்ட தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறிடுச்சு.
ஆசையோட உருவமா இருக்கிற ராகுவோட தலை தன்னை காட்டி கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்கறதுக்காக இந்த பிரபஞ்சத்துல அவங்கள விடாம துரத்தி முழுங்கிறது தான் கிரகணம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதே சமயம் கேது அப்படிங்கிற உடல் ஆன்மீகத்துக்கும் மோட்சத்துக்கும் பாதையா மாறிடுச்சு. ஒரு மிகப்பெரிய மோதல்லேருந்து கிரகணங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ அருமையான புராண விளக்கம் பாருங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பாகம் 6, மனித குலத்தின் விதி, நவக்கிரகங்களின் ஆட்சி. இந்த பட்டியல் நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குறது என்னன்னா, பிரம்மாவோட இந்த மாபெரும் டிசைனா எப்படி ஒரு முழுமையான சிஸ்டமா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது அப்படிங்கறத தான். சூரியன்ல ஆரம்பிச்சு கேது வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் மனித வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. உயிர், மனம், வீரம், அறிவு, நல்லொழுக்கம், செல்வம், நீதி, ஆசை, அப்புறம் கடைசியா மோட்சம். இப்படி ஒரு மனிதனோட முழு வாழ்க்கை சுழற்சியுமே இந்த 9 சக்திகளால தான் நிர்வகிக்கப்படுது. நாம செய்யற செயல்களுக்கு ஏத்த பலன்களை கொடுக்கிற மாபெரும் பிரபஞ்ச நிர்வாக அமைப்பு தான் இது. இறுதியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நவகிரகங்கள் உங்களோட ஒவ்வொரு செயலையும் கர்ம நீதியோட தொடர்ந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உங்க விதியை வடிவமைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பழங்கால பிரபஞ்ச சக்தி எதுவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த புராண கதைகள் வெறும் கதைகளா, இல்ல நம்ம வாழ்க்கையை இயக்குற உளவியல் மற்றும் பிரபஞ்ச ஆற்றல்களா? இதை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையை எப்படி வழிநடத்துது அப்படிங்கறத நீங்களே உணர்ந்துப்பீங்க. சரி, மீண்டும் இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.